ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வாங்க மார்ஷ்மெலோ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நானே இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் வந்து ஜெலட்டின் எடுத்திருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் சூடான தண்ணி நான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஜெலட்டின் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்துன்னு இருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நானே இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். எனக்கு சூப்பராக வந்துச்சு. ரொம்ப சூப்பராக வரும். நான் எந்த மாதிரி செய்கிறேன்னு அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக நம்மளுக்கு வந்து மார்ஷ்மெலோ வந்து கிடைக்கும். வாயில் வச்சது அப்படியே கரிஞ்சு போய்டும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து ஜெலட்டின் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது இருக்கட்டும். நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதே கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டம்ளரோ கப்போ எது வேணால் நீங்கள் வந்து அளவுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்ம வந்து நைஸாக அரைச்சிருக்கோம். அப்படிலே நீங்கள் வந்து ஜெலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மார்ஷ்மெலோ வந்து எதில் செட் பண்ணுறோமோ அந்த பவுலுக்கு நான் வந்து கீ அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கீ இல்லைன்னா ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் சர்க்கரை நம்ம வந்து பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இது கூட போட்டுக்கிறேன். நல்லா வந்து பரப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மார்ஷ்மெலோ வந்து ஒட்டாமல் வரும். நல்லா இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நல்லா இந்த மாதிரி வந்து பவுல் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க மார்ஷ்மெலோ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து 1 கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் அளவுக்காக ஏதாச்சும் உங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளர் கப் ஏதாச்சும் எடுத்துக்கலாம். இந்த கப்போட அளவு பார்த்திங்கன்னா 1/4 கப் இருக்குது. நான் இதில் தான் 1 கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இதே கப்பில் பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து பாகு வரணும், அதுக்காக தான். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து குட்டி கப்பில் நீங்கள் வந்து தண்ணி எடுத்து வச்சுட்டு அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. நான் வந்து எந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து காட்டுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி மாதிரி இருக்குது. இன்னும் கூட இது வந்து கொதிக்கணும். இப்போ வாங்க பாகு வந்திருக்கா இல்லையான்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டி பவுலில் நீங்கள் வந்து தண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து விரலால் நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஆகுதான கையில் வந்து கரிஞ்சு போயிடுது. இன்னும் கூட இது வந்து கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு உருட்டி வரணும். பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கையில் எடுக்க வருது. இந்த பதம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வந்து ஜெலட்டின் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஜெலட்டின் பார்த்திங்கன்னா அடியில் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கரண்டியில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்துடும். பாருங்கள், இவ்வளோ ஜெலட்டின் வந்து அடியில் வந்து தங்கியிருக்குன்னுட்டு. இப்போ இந்த ஜெலட்டின் நல்லா வந்து கரையிற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெலட்டின் நல்லா கொதித்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் சூடாடுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை, அதனால் நம்ம வந்து மிக்சியில் தான் செய்ய போகிறோம். அதனால் சூடாக இருந்துச்சுன்னா தெரிச்சிடும். அதனால் நம்ம கொஞ்சம் சூடாடுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அடிக்கடி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் மேலே பார்த்திங்கன்னா ஆடை மாதிரி தங்காமல் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க.
அடிக்கடி மிக்ஸ் பண்ணிங்க, அப்போ தான் வந்து சூடு ஆறும். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ண வேண்டாம். பாருங்கள், நான் கொஞ்சம் சூடு ஆறி இருக்குது. இந்த மாதிரி அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெது வெதுன்னு ஆயிருக்கு. நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. குட்டியாக இருக்கிறது அப்புறம் மீடியமாக இருக்கிற மிக்ஸி ஜார்லாம் வேண்டாம். அரிசி எல்லாம் அரிப்போம் இல்லைங்களா, பெரிய மிக்ஸி ஜார், அதுக்கு வந்து மாற்றிக்கலாம் நம்ம. அதில் தான் நம்மளுக்கு வந்து தெறிக்காமல் இருக்கும். நான் இப்போ வந்து மிக்ஸிக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா ஈரமாக இல்லாமல் இருக்கிறத எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரிக் ரிப்பீட்டரில் நம்ம எப்படி மார்ஷ்மெலன் செய்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக நம்மளுக்கு வந்து மார்ஷ்மெலன் வந்து கிடைக்கும். சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நல்லா வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்து பல்ஸ் மோடில் கொடுத்து நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், தண்ணி மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து வயர் விஸ்க்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து வயர் விஸ்கில் எடுக்கக்கூட வராது. இதே மிக்ஸி ஜாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயர் விஸ்க் கூட நீங்கள் வந்து அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பீட்டரில் எந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃப்ளஃபியாக கிடைக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த மிக்ஸி ஜாரில் அந்த பிளேடோடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் அடிச்சிருக்கேன். இப்போ இதில் பாருங்கள் எடுக்க வருது. நம்மளுக்கு நல்லா வந்து பொங்கி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து திக்காக நான் வந்து அடித்து எடுத்துக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா 4 பிளேடு இருக்கிற மிக்ஸி ஜார் இருந்துச்சுன்னா இன்னும் கூட நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த பிளேடோடு இந்த மாதிரி வந்து வயர் விஸ்க் வச்சு நல்லா அடிச்சிக்கிறேன். வயர் விஸ்க் இல்லைன்னா ஃபோர்க் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி அடிச்சிக்கோங்க. நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பீட்டரில் எந்த மாதிரி கிடைக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மார்ஷ்மெலன் கிடைக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து எடுக்க வருது. இப்போ பாருங்கள், நல்லா 5 மினிட்ஸ் மேலே நான் அடித்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வந்து ஃப்ளஃபியாக வந்து நம்மளுக்கு வந்து மார்ஷ்மெலன் வந்து கிடைக்கும். நம்ம வந்து பாத்திரம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, சர்க்கரை பவுடரெல்லாம் போட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி ரிப்பன் மாதிரி விடுது நம்மளுக்கு வந்து. மிக்சியில் நீங்கள் வந்து வெறுமனே அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃப்ளஃபியாகவும் ரிப்பன் மாதிரி நம்மளுக்கு விழாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 பிளேட் இருக்கும் இல்லைங்களா, அது இருந்துச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னுமே நம்மளுக்கு வந்து ஃப்ளஃபியாக கிடைக்கும். என்கிட்ட இருக்கிறது 2 பிளேட் வச்சுருக்கிற மிக்ஸி ஜார் தான். அதிலே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ளஃபியாக கிடைக்கும். இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 ஹவருக்கு நான் வந்து வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா வெளியிலே பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போ வந்து டேப் பண்ணிக்கிறேன். உள்ளே பபுள்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பபுள்ஸ் எல்லாம் உடஞ்சிடும். இது கூட நீங்கள் வந்து கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வயர் விஸ்க் வச்சு அடிக்கும்போதே நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சமான கலர். நான் வந்து கலர் எதுவும் ஆட் பண்ணல. நான் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் அப்படின்றதுனால எந்த மாதிரி வருதோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்கு. ரொம்ப சூப்பராகவே செட் ஆகிருக்கு. இப்போ இது மேலே நம்ம வந்து சர்க்கரை பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை பவுடர் உங்களுக்கு மிச்சமாச்சுன்னா நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் மார்ஷ்மெலன் செய்கிறீங்களோ அப்போல்லாம் நம்மளுக்கு யூஸாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஒட்டாமையும் வருது. இப்போ இது மேலே நான் வந்து சர்க்கரை பவுடர் நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து மார்ஷ்மெலன் செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து இது மேலே நம்ம போட்டுக்கலாம். நல்லா செட்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் நான் எடுத்து விட்டுக்கிறேன் கத்தியில். கட் பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னுட்டு. நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் தான் செஞ்சுருக்கீங்கன்னுட்டு. எலக்ட்ரிக் ரிப்பீட்டரில் செஞ்ச மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இது மேலேயும் நான் வந்து சர்க்கரை பவுடர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
அப்போ தான் நம்மளுக்கு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னுட்டு, எவ்வளோ திக்காக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குன்ட்டு பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா ஷார்ப்பான கத்தி எடுத்துக்கோங்க. கத்திக்கும் நீங்கள் வந்து சுகர் அந்த பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கத்திக்குமே ஒட்டும். பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னுட்டு, கட் பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும். நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் பீட்டரில் செஞ்சால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ளஃபியாக கிடைக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ளஃபியாக இருக்குது. அவ்வளோ திக்காகவும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படியே ஷேக்காது, அவ்வளோ ஜெல்லி மாதிரி இருக்குது. ரொம்பவும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் பசங்களை செஞ்சு கொடுங்க. வீட்டிலே செஞ்சதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ எனக்கு கொஞ்சம் கொண்டு மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குன்னுட்டு. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இது மேலே நம்மளுக்கு வந்து சுகர் பவுடர் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறது போட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டிக்கோங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும், கெடாமல் இருக்கும். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே ப்ளைனாகவே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஒயிட் கலர் கூட நம்மளுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட்டில் வந்து பார்க்குறேன். பாய்.